உற்சாகமான வணக்கம். இது என்ன பார்த்தீங்கன்னா ஊதாங்கோல், ஊதுக்கோல். எங்கள் அம்மாலாம் அன்றைக்கெல்லாம் கறி தோசையெல்லாம் விற்று எல்லாருக்கும் சாப்பாடு போடும்போது என் ஃப்ரெண்டு ஐயர் தான் அவன். சும்மா வந்து கறியை சும்மா கடிப்பான். அப்போவே மஞ்சுநாதன் பேர். அப்போல்லாம் இது மாதிரி அடுப்பு ஊற்றி தான் எங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. இதில் ஜாதி மதமெல்லாம் எது இல்லை, எல்லாருமே சமம். அவன் சொல்லுவான், மச்சாண்டே நான் ஐயர்டே கறி சாப்பிட்றேன்டா, மாட்டுக்கறி தான். ஆனால் அது இல்லை, இப்படியெல்லாம் ஊதி ஊதி வளர்த்தோம்னால தான் இன்றைக்கி இவருங்க இன்றைக்கெல்லாம் கேஸ் வந்துச்சு. அப்படியே சும்மா குளிர், இப்போ மழை காலத்துக்கான அது சில்லுன்னு இருக்குது. ஐயப்பனை வீட்டுக்கு தான் இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம். உண்மையிலே தான் இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம். புகை கண்ணெல்லாம் எங்கள் அம்மா அப்படியே எரிச்சல் தேய்ப்பாங்க, நானே உதந்தான் இது மாதிரி. பலமுறை ஊதுவோம், மூச்சு பயிற்சி இதயத்துக்கு. அந்த காலத்தில் சும்மாலாம் இல்லை, ஊதி ஊதி அப்படியே மூச்சு அடிச்சு ஏறிடா இங்கே வேணா, அங்கே அழகாக இருப்பாருங்க, இப்படி வேணா ஷூட் பண்ணுங்க. இப்படி தான் நான் சேவை செய்யும்போது பல எதிர்ப்பு வந்தாலும் ஊதி ஊதி இந்த நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வரலையான்னு கவலைப்படுறீங்களா? வராது, ஹார்ட்டே இல்லை. ஏன் சொல்லு, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அதுபோல் இந்த மூச்சு பயிற்சி எரியுற மாதிரி தண்ணி ரெடி ஆகிடுச்சு, அழகாக இருக்குது. ஐயப்பனுக்கு வாழ்த்துக்கள். பழைய மெத்தட் இது தான். நிறைய பேர் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எது வேகுது வேலை கூட தெரியல. எப்போவுமே ராஜா புஷ்பா மாதிரி சிங்கமாக எல்லோரும் நல்லா இருங்க. இன்றைக்கி அந்த பெரிய மொக்கனூரில் போய் வீடு கட்டி கொடுத்துடலாமா? பேங்க்கில் ஒரு பிச்சை கேட்டேன், கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க முகம் தெரியல, இன்றைக்கி வரப்போகிறாங்க. நீ அழாதக்கா, தங்கச்சி அழாத, நான் வரேன். என் சிவசவுந்தரவல்லி என்னுடைய தங்கச்சி சொல்லிட்டால, 2.5 சென்ட் கொடுத்துட்டாளா, இடம் இருந்தால் போதுமா, வீடு கட்டி தரணுமா? நான் பிச்சை கேட்டுக்கிறேன், இன்றைக்கி வரோம். நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாது. பாய் பாய். சமூக ஆர்வலர் டாக்டர் ராஜா.